ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பாஸ்கா 4ஆம் வாரம் புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 44 50 வரை. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமும் நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு. என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்லுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகிற்கு ஒளியாக வந்தேன் நான், இருள் நீங்கும் என் வார்த்தையில்தான். நம்பிக்கை கொண்டால் பயமில்லை, தந்தை காட்டும் வழி நிலை பெறும் நிலை. என்னை பார்க்கிறவர் தந்தையை பார்க்கிறார்கள். அவரின் அன்பு எல்லாரையும் தாங்குகிறது. நான் சொல்லும் வார்த்தை உயிரை தருகிறது. அது வழி, அது சத்தியம், அது வாழ்வு தருகிறது. உலகிற்கு ஒளியாக வந்தேன் நான், இருள் நீங்கும் என் வார்த்தையில்தான். நம்பிக்கை கொண்டால் பயமில்லை, தந்தை காட்டும் வழி நிலை பெறும் நிலை. நான் தீர்ப்பளிக்க வரவில்லை இந்த உலகிற்கு, மீட்பு தரவே வந்தேன் ஒவ்வொரு உள்ளத்திற்கும். என் வார்த்தை இறுதி நாளில் சாட்சி நிற்கும். அன்பின் அழைப்பு என்றும் அழியாது இருக்கும். உலகிற்கு ஒளியாக வந்தேன் நான், இருள் நீங்கும் என் வார்த்தையில்தான். நம்பிக்கை கொண்டால்